அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மி ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நார்மல் vlog தான் பார்க்க போகிறீங்க. சஹர் டு இஃப்தார், அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெசிபீஸ், அதுக்கப்புறமா வெளியே போனது, இதுதான் இந்த vlogல இருக்க போகுது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி. அதுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு நார்மல் சைஸ் ஆனியனை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு நார்மல் சைஸ் டொமேட்டோவும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டொமேட்டோ வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ சிக்கன் குவான்டிட்டி அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தக்காளிலாம் வந்து சாஃப்ட் ஆகிட்டோன்னா இப்போ நம்மளோட சிக்கனையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், இதுதான் நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி முன்னாடி சால்ட் போட்டாச்சு, அதனால் நான் திருப்பியும் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். ஃபைனலாக சூப்பராக நம்மளோட சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து கியூமின் பவுடரும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வெறும் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிலாம் செஞ்சு முடித்தோன்னா காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து இந்த vlog அப்படியே கண்டினியூ ஆகும். காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணலை. இதோட நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன்லேருந்து இந்த vlog கண்டினியூ ஆகும். சவுகார்பேட்க்கு வந்து ஷாப்பிங் போகிறதா இருந்துச்சு, அதனால் வந்து கிளம்பியாச்சு. இந்த கடை பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அங்கே போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அகெயின் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து கேக் ஆர்டர் இருந்துச்சு. ட்ரீம் கேக்கும் பர்த்டே கேக்கும் ஆர்டர் இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கும் பர்த்டே கேக், ட்ரீம் கேக், ப்ரௌனி, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வேணும்னா கேக்கோ 24 இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் கஸ்டமர் ரிவ்யூ வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் முடிச்சிட்டக்கப்புறமா சஹருக்கு வந்து அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் வந்து செஞ்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அதுக்கப்புறமா அந்த பிரிஞ்சால், பாயில்டு எக், இதுதான் வந்து மெனு அன்றைக்கி சஹருக்கு. சிக்கன் பிரியாணி ஹீட் பண்ணுறதுக்காக வந்து வச்சாச்சு. மீன்வைல் அந்த இதிலே வந்து நம்ம 65 பொரிச்சு எடுத்தாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னு 65 போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட சஹர் வந்து இப்படி தான் போச்சு. உங்களோட சஹர்லாம் எப்படி போச்சு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா மார்னிங்லேருந்து அகெயின் வந்து இந்த vlog கண்டினியூ ஆகும். மார்னிங் அகெயின் வந்து எனக்கு ப்ரௌனி ஆர்டரும் ட்ரீம் கேக் ஆர்டரும் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாச்சு. பேக் பண்ணி முடிச்சோன்னே இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து நாங்கள் வெளியே போகிற பிளான் இருந்துச்சு. ஜைத்தூன் சிக்னேச்சர் தான் வந்து போகிறதா இருந்துச்சு. அதுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. வீட்டில் இருந்தோம். நான் டீட்டெயில்டான கிளிப்பிங் எதுலேயுமே எடுக்கலை, கொஞ்சமாக தான் கிளிப்பிங்ஸ் நான் எடுத்திருந்தேன். வீட்டில் இருந்தும் கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிட்டு அக்கா வந்து பிக்கப் பண்ணுறதா இருந்துச்சு.
அதுக்கப்புறமா வீட்டிலேருந்து கிளம்பி அக்கா வீட்டுக்கிட்டேயே போயாச்சு. போயிட்டு அக்காவெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து ஜைத்தூன் சிக்னேச்சருக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் ரமதான் நைட்ஸ்க்கு தான் போகிறதா இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் கூட இடம் இல்லை. அதனால வந்து ரெஸ்டாரண்ட்கே நாங்கள் போயாச்சு. அங்கேயே போயிட்டு இஃப்தாரை நாங்கள் நல்லபடியாக முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஈஏக்கு போயிட்டு கேம்ஸ் விளையாண்டுட்டு அங்கே போயிட்டு நாங்கள் நிறையா டாய்ஸ் எடுத்தோம். கேம் ஜெயிச்சு நாங்கள் நிறையா டாய்ஸ் எடுத்தோம். அங்கேருந்து அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் பெருசாக எந்த வீடியோவுமே ஷூட் பண்ணலை. ஒரே இஃப்தார் ஸ்நாக் ரெசிபி வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதோட ரெசிபியோட பேர் வந்து பெரி பெரி சிக்கன் ரேப். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்மளோட சிக்கன் போன்லெஸ், அதுக்கப்புறமா வந்து கர்ட், பெரி பெரி மசாலா, சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேஷனுக்கு வச்சிடலாம். இப்போ மீன்வன் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மயோனஸ், கெட்சப், ஆரிகானோ, பெரி பெரி மசாலா இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இப்போ வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு, இதில் தண்ணியில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேணாம். சிக்கன்லேயே சம்டைம்ஸ் தண்ணி விடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கப்போ உங்களுக்கே தெரியும் வீடியோவில் எந்த அளவுக்கு அது தண்ணி விட்டு வேகுதுன்னு. இப்படி தான் இருக்கணும். ஃபைனலாக சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு நான் டோட்டலா ராப் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து சென்டரில் வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு லெட்யூஸ், அதுக்கப்புறமா வந்து சீஸ் ஸ்லைஸ், அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் இருக்குல்ல அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்மளோட சிக்கன் ஸ்டஃபிங் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த ராப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி எடுத்தோன்னே ஒரு தவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளோட ராப்பை வந்து இப்படி மேலே வச்சுட்டு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபைனலாக வந்து ஆகிற அளவுக்கு இது பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பெரி பெரி சிக்கன் ராப் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.